பிரைஸ் லார்ட். பாவம் இது அநேகருக்கு எப்படி வெளியே வரலான்னு அநேகருக்கு இருக்கும். நான் எப்படி வெளியே வந்தேன், எப்படி ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார்னு, ஆவியானவர் மூலமாக எப்படி வந்தேன்னு ஒரு சின்னதாட்டு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னென்னா, பாவம் செய்யும்போது எனக்கு உணர்வு வரும். அது பாவம் செய்ய முடித்து அடுத்த நொடி எனக்கு இந்த உணர்வு வரும். சிற்றின்பத்திற்காக நித்திய இன்பத்தை விட்டு விலகிறேன்னு ஒரு உணர்வு வரும். நான் இப்போ ஆவியானவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவரை நீங்கள் இதை உணர்த்துறீங்கன்னா எனக்கு இந்த உணர்வு, பாவம் செய்யன்னு வந்து தோணல் வரும்போதே இந்த உணர்வை தாங்க. இப்படி நான் இந்த ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது ஆவியானவர் இப்படி இந்த உணர்வை திரும்ப பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த உணர்வை கொண்டு வந்துகிட்டே இருந்தார். அப்பொழுது எனக்கு அந்த பாவத்தோட உணர்வை நான் மேற்கொண்டேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவியானவரோட ஒத்தாசையை இதுக்கு நாடணும். ஆவியானவருடைய உதவி இதற்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா சிந்தைகளை உணர்த்துகிறது ஆவியானவர். வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆவியானவர் உங்களை சகலவித சத்தியத்திற்குள்ளே நடத்த வல்லவர். அவரோட உதவி நாடி பாவத்திலிருந்து மேற்கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.